want to put one suggestion. One of the speakers in the conference had suggested that the immigration form that you are asking whether have you traveled to this country where you are affected with some disease like that. There can be one more question. Are you practicing untouchability? Or are you practicing apathy? Yes. That can be included in question. Yeah. Therefore, such persons right. will be prohibited from entering into Australia. That is the easy way to avoid the menace. Yeah. Well, I would love to put that on. Yes, that lawyer has also come, but he couldn't come inside. Yes. So please, please. Well, we, you all filled in the form. Yes, there's quite a lot of it. There's quite a lot in there, At least isn't it there? will be creating a conscious. Yeah. Yes. Yeah. See, naturally everyone will reply no. Yes. But it will create a conscious that It's binding on them as a Yeah. condition to enter. And then if we find out they are a fascist, Yes. Yes. we can kick them out for lying on the That's it. immigration form. So please try to implement it. Now we'll move. Yeah. Should we move now? We should. தமிழின பெருமக்களே வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் அறிவீர்கள் என நம்புகிறேன். மிக பிரபலமாக இருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்று அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே அழைக்கப்பட்டு சென்றவர் அங்கே கலந்து கொண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசிய பேச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது. அதுதான் ஜாதியை பற்றிய அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பதை வைத்து அந்த செய்தி இன்றைக்கு மிக வேகமாக பேசப்படுகிறது. அதற்கான அடிப்படையாக சொல்வது, நிகழ்ச்சிக்கு சென்றவரை வரவேற்று பாராட்டி அவருக்கு விருந்தளிக்க விரும்பிய தமிழ் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் குடும்பத்தினர் அவருடைய பேச்சை ரசிக்கக்கூடியவர்கள் ஒரு விருந்து ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். அந்த விருந்து தயாரித்து இவருக்கு வழங்கிய போது உணவருந்திய நிலையில் இந்த உணவை தயாரித்தது யார் என கேட்டிருக்கிறார். அந்த உணவை தயாரித்த பெண், நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காரைக்குடி என பேர் சொல்லியிருக்கிறார். காரைக்குடி என்று சொன்னதுமே நீங்கள் செட்டியாரா என கேட்கிறார். அவர் அமைதியாக இருந்திருக்கிறார். மீண்டும் கேட்கிறார், அமைதியாக இருந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை அமைதியாக இருந்ததன் வாயிலாக அவர் செட்டியார் இல்லை போலும் என நினைத்து கொண்டு வேற என்ன ஜாதி என்றும் அடுத்து தொடர்ந்து கேட்டிருக்கிறார். அதற்கும் அந்த பெண் அமைதியாக இருந்துவிட்டு மிகப்பெரிய அளவிற்கு மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டதை அவருடைய சகோதரர் மிக வருந்திய நிலையிலே மிக கோபமாக கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒன்றை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டியது, தமிழால் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேச்சு திறமையை மிக அருமையாக வெளிநாட்டுக்கு சென்று பேசுகின்ற வாய்ப்பை பெற்றவர் அந்த அமைப்பு தமிழ்ச்சங்கம். அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த எம்பளம், அதனுடைய அந்த இலச்சினையில் கூட சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பெருமைக்குரிய இனம் தமிழினம். அந்த தமிழினத்தினுடைய தமிழ்ச்சங்கம் அழைக்கிறது. தமிழர் மத்தியில் பேச சென்றவர் ஒரு தமிழர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய சிறப்புக்காக அழைக்கப்பட்டவர் அங்கே சென்று ஜாதிய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜாதிய கருத்தை பதிவு செய்வதை கண்டு மிகப்பெரிய அளவிற்கு கோபமடைந்த இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் சகோதரர் கடுமையாக சாடியிருப்பதை மீண்டும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டாம். நாம் சொல்ல விரும்புவது, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய நிலை, ஜாதி வெறியினுடைய ஆணவம் உச்சாணிக்குள்ளே இருந்தபோது அதை ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் பாடுபட்டார். தந்தை பெரியார் அப்படி பாடுபட்ட போதுதான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். 1929ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு, மாநில மாநாடு, மாகாண மாநாடு செங்கற்பட்டில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல புரட்சிகரமான தீர்மானங்களில் ஒன்றுதான் ஜாதி பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னொட்டாக போடக்கூடாது என்கின்ற ஒரு தீர்மானம். அப்படி அந்த தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தந்தை பெரியார்
தன்னுடைய பெயருக்கு பின்னே நாய்க்கர் என்கின்ற அந்த சொல் இனி இடம்பெறக்கூடாது என சொன்னார். அதே போல சுயமரியாதைக்கு சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் இந்த பெயரில் அழைக்கப்படக்கூடிய நான் இனிமேல் ஜாதி பின்னோட்டை நீக்கிவிட்டு வெறும் ராமச்சந்திரன், வெறும் சவுந்தரபாண்டியன் இப்படிப்பட்ட பெயரில் தான் அழைக்கப்படுவோம் என பிரகடனப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே அவர்களெல்லாம் உழைத்த உழைப்பினை படித்து இன்றைக்கு வங்கியிலே பிற நிறுவனங்களிலே மிகப்பெரிய அளவிற்கு விஞ்ஞானிகளாக எல்லாம் உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்த ராஜா இன்றைக்கு ஜாதி உணர்வோடு இருக்கிறார் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் சொன்னார், படிக்காதவனை திருத்துவது கொஞ்சம் எளிது, படித்தவன் திருத்துவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முட்டாளில் 2 டைப் இருக்காங்க. ஒருவர் படித்த முட்டாள், இன்னொருவர் படிக்காத முட்டாள். இப்படிப்பட்ட இந்த படித்த முட்டாள்களெல்லாம் ஏதோ ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய இனத்தை, தன்னை, தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த பல கோடி மக்களை 5000 ஆண்டு காலமாக அடக்கி ஒடுக்கி அந்த ஜாதியை அடிக்க வேண்டும் என்கின்ற அறிவில்லாமல் காசுக்காக, பணத்துக்காக, சிரிப்புக்காக பேசக்கூடிய ஈனப்புத்தியோடு இருப்பது சரியான அடிதான். ஏனென்று சொன்னால் ஜாதி என்கின்ற சொல் தமிழ் சொல்லா ராஜாவுக்கு தெரியாதா? இவ்வளவு பட்டிமன்றம் பேசிய ராஜா, இவ்வளவு பட்டிமன்றத்தில் பிறரை சிரிக்க வைப்பதற்காக பேசுகின்ற ராஜாவை பார்த்து நாம் கேட்கிறோம், ஜாதி என்கின்ற சொல் அது தமிழ் சொல்லா? அந்த ஜாதி என்கின்ற சொல் வட சொல் அல்லவா? ஒரு வட சொல்லை தமிழன் மீது, தமிழ் இனத்தின் மீது, திராவிடர் இனத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறதே, அதை பற்றி உனக்கு வைக்க வேண்டாமா? நீ பிறரை சிரிக்க நீ பேசுகிறாயே, உன் இனத்தை பார்த்து சிரிப்பாய் சிரிக்கிறதே, இன்னைக்கு வெட்கப்பட வேண்டாமா? எனவே இந்த இனத்திற்கு மானவர தன்மானம் ஊட்ட ஜாதி என்பது தமிழ் பண்பாடு அல்ல என ஜாதி ஒழிக்க பெரியார் போராடினார். ஜாதி கற்பனை இல்லாத ஒன்று. ஜாதியை வைத்து எதையும் சொல்ல முடியாது. இரத்தத்தில் ஜாதி உண்டா? மனிதனில் ஜாதி உண்டா? உயிர்களில் ஜாதி உண்டா? ஜாதிக்கு அடையாளம் உண்டா? ஜாதியை அறிவு கொண்டு பிரிக்க முடியுமா? அறிவியல் கொண்டு கணிக்க முடியுமா? எனவே அந்த ஜாதியை சொல்லி இன்றைக்கு அசிங்கப்படுத்தியதால் நாம் அடிமாடாக ஆக்கப்பட்டோம். அந்த ஜாதியை மூலதனமாக வைத்துத்தான் வந்தேரிகள் ஆடு மாடு ஓட்டிக்கொண்டு புல் தலை தேடி வந்தவனெல்லாம் வெறுதோங்கி இருக்கிறான். இந்த செய்தியை பெரியார் சொன்னார். ஜாதி ஒழிப்பு மாநாடுகளை நடத்தினார். ஜாதி ஒழிக என்று சொன்னார். ஜாதி என்ற எண்ணமே இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெரியார் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கே இந்த ஜாதி அதை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அந்த ஜாதியை அமெரிக்காவிலே கொண்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஜாதியை காட்சிக்காக சென்றிடமெல்லாம் விளைவச்சுகிறாரே. ராஜா மட்டுமல்ல, ராஜாவை போன்ற சங்கிகள், ராஜாவை போன்ற மிகப்பெரிய அளவிற்கான பார்ப்பன அடிவருடிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் இனம் வாழ வேண்டுமானால் ஜாதி ஒழிய வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். ஜாதி ஒழித்த இடம்தான் சமத்துவம் மலருமிடம், பேதமில்லாத இடம்தான் பெரியார் விரும்பிய மானுடம். அதை படைக்க இருக்க வேண்டிய உன்னுடைய அறிவு மிகப்பெரிய கேவலமாக இருப்பதை எண்ணி வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த புத்தியை நிறுத்த வேண்டாம், நல்ல புத்தியை பெற வேண்டாம், பெரியார் வழியில் வர வேண்டாம் என இந்த செய்தி மூலமாக, இந்த செய்தியை மையப்படுத்துவதன் மூலமாக ராஜாக்களை போன்ற பார்ப்பன பூஜாக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.